Hello everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர். இதை நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 5 minutes பாயில் பண்ணி எடுத்துக்கணும். சாப்டு ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. பூண்டு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து காலிஃப்ளவரில் கலந்துக்கணும். லைட்டாக பெப்பர் கொஞ்சம் தூவிக்கணும். காரத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கணும். ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரில் மசாலா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக ஒரு ஜஸ்ட் 3 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அகைன் ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணுங்கள். கடுகு போட்டு தாளிங்க. பொடி பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் போடுங்க. ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கேப்சிகம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுருக்க பெப்பர் போட்டுக்கோங்க. காரத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர் எடுத்து இப்போ இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு லிட் வச்சு ஒரு 3 minutes மூடி வைங்க. தண்ணிலாம் ஆட் பண்ணாமல் அந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகும். அப்புறம் நீங்கள் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணதுனால அந்த ஸ்டீமில் கொஞ்சம் வெந்துடும். இன்னும் பெப்பரை விட நல்லா காரம் வேணும் அப்படின்னா 2 சில்லிஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரோட அந்த காரமும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் அந்த ஆனியன்ஸோட அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா அந்த காலிஃப்ளவருக்குள்ளே இறங்கி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் ரைஸோட நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.